வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 5ல இருந்து கைனெடிக் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அந்த டைட்டில் கீழ இருக்கக்கூடிய பல்ஸ் மெத்தட் அப்படிங்கறது பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இதுல வந்து ஃப்ளோ டெக்னிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீடியோலாம். இப்போ இதுல பார்க்க போறது பல்ஸ் மெத்தடு. அதாவது ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருந்து ஸ்டடி பண்ணப்படுது. அதனாலதான் இதோட நேம் என்னன்னு வந்திருக்கு, பல்ஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுல வந்துட்டு ஷார்ட் பல்சஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது லைட்டு, யூவி ரேடியேஷன்ஸ், எக்ஸ்ரேஸ், சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியே விடுது, இனிஷியேட் தி ரியாக்ஷன்ஸ். அண்டு இது ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி ஹை கான்சன்ட்ரேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸைட்டட் ஸ்டேட் மாலிகுல்ஸை உருவாக்கும். ஓகேவா? அதாவது இதுல எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஷார்ட் பல்சஸ் ஆஃப் electromagnetic radiations. அதாவது லைட்டு, யூவி ரேடியேஷன், அது எக்ஸ்ரேஸ், சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணும், இனிஷியேட் த ரியாக்ஷன், அந்த வினையை தொடங்குறதுக்கு இதான் யூஸ் ஆகுது. இனிஷியேட் தி ரியாக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ்ட் எதை தருமோ, ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேட் மாலிகுல்ஸை தரும். எக்ஸைட்டட் ஸ்டேட் மாலிகுல்ஸை தரும்னு சொல்றாங்க. லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேட் மாலிகுல்ஸை வந்து நம்மளால டைரக்டா ஸ்டடி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால பவர்ஃபுல் ஃபிளாஷ் ஆஃப் யூவி, அதாவது விசிபிள் ஆர் யூவி ரேடியேஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஃபிளாஷ் போட்டாலிசிஸ் மெத்தடுன்னு சொல்றாங்க. சார்ஜ் பார்ட்டிகிள் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மெத்தடை நம்ம என்ன சொல்றோம், பல்ஸ் ரேடியோலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த பல்ஸ் மெத்தட்லயே பவர்ஃபுல் ஃபிளாஷ் இருக்கக்கூடிய யூவி ஆர் விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மெத்தடை நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபிளாஷ் போட்டோலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சார்ஜ்டு பார்ட்டிகிளை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெத்தட் என்னன்னு சொல்றாங்கன்னா பல்ஸ் ரேடியோலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு சிலபஸ்ல பல்ஸ் மெத்தட்னு இருக்கு, அதுல போட்டோலிசிஸ் பத்தி இருக்கும், அண்ட் தென் இன்னொன்னு யாரு இருக்காங்க, ரேடியாலிசிஸ், பல்ஸ் ரேடியாலிசிஸ் ரெண்டுமே இருக்கு. அதாவது ஃபிளாஷ் போட்டோலிசிஸ், பல்ஸ் ரேடியாலிசிஸ் ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? அதாவது பல்ஸ் மெத்தட்னா என்னது, இதுல ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இதுல தான் ஸ்டடி பண்ண போறோம். ஸோ அதனாலதான் இதோட பேரே பல்ஸ் மெத்தட்னு வந்திருக்கு. இல்ல ஷார்ட் பல்சஸா இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சச்சஸ் யாரெல்லாம் லைட்டு, யூவி ரேடியேஷனு, எக்ஸ்ரே அல்லது சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த வினையை தொடங்கியே வைக்கும். ஸோ இனிஷியேட் பண்ணி விட்டு அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா இருக்கக்கூடிய மாலிகுலை எக்ஸைட் ஆக வச்சிருது. ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேட் மாலிகுல்ஸை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. ஸோ லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸைட்டட் மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டைரக்டா ஸ்டடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு யாரை யூஸ் பண்ணுவாங்களா அப்பெல்லாம், பவர்ஃபுல் ஃபிளாஷ் ஆஃப் யூவி அல்லது விசிபிள் லைட்டை யூஸ் பண்றாங்களாம். அப்படி அதை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மெத்தடு பேரு ஃபிளாஷ் போட்டாலிசிஸ். ஒருவேளை சார்ஜ்டு பார்ட்டிகிளை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மெத்தடு பேர் என்ன பேருன்னு சொல்றாங்க, பல்ஸ் ரேடியாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
ஃபிளாஷ் போட்டோலிசிஸ் இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்பிள் மேல ஹை இன்டென்ஸ் இருக்கக்கூடிய ஃபிளாஷை வந்துட்டு அது மேல பட வைப்பாங்க. அதாவது வெரி பவர்ஃபுல் ஃபிளாஷ். அதோட எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10⁵ ஜூல் வரைக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கக்கூடிய ஃபிளாஷ். இதோட டைமிங் டியூரேஷன் பார்த்தோம்னா 10 மைக்ரோ செகண்ட்ஸ் தான். ஸோ இவ்வளோ எனர்ஜி இருக்கக்கூடிய 10⁵ ஜூல் இருக்க எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாஷ் ஒரு லைட்டை வந்துட்டு இந்த சாம்பிள் மேலே பட வைப்பாங்க 10 மைக்ரோ செகண்ட்ஸ் வரைக்கும். ஸோ அப்போ அந்த சாம்பிளில் உள்ள மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸைட் ஆகும். ஆல்மோஸ்ட் அது எல்லாமே டிசோசியேட் ஆகி ஃப்ரீ ரேடிக்கலாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதான் இங்கே நடக்குது, ஃப்ரீ ரேடிக்கலாக மாறும். ஈவன் அதில் பவர் வந்துட்டு எவ்வளோ ஜென்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா 50 மெகா வோல்ட் பவர் அப்டைன்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ அங்கே பார்த்தோம்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸைட்டட் மாலிகுல் இங்கே உருவாயிருக்கக்கூடிய எக்ஸைட்டட் மாலிகுலோட கான்சன்ட்ரேஷன் டைமிங்கை பொறுத்து பை ஃபிளாஷ் போட்டோலிசிஸ்னால அந்த அந்த எக்ஸைட்டட் மாலிகுல் உருவாயிருக்கு. அதோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமை பொறுத்து இது பண்ணுறத எதில் நம்ம மெஷர் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா அப்சார்ப்ஷன் போட்டோமெட்ரியில் பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதாவது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஹை வோல்டேஜ் சப்ளை எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்சருக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு இது அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 வோல்ட் வரைக்கும் இந்த ஹை வோல்டேஜ் இதுல சப்ளைல இருந்துட்டு இந்த கண்டென்சருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரிக்கர் சிக்னல்ல வந்து ஸ்பார்க் ஏற்பட்டு இந்த ஸ்பார்க் அதாவது தூண்டுதல் ட்ரிக்கர் ஆகி இந்த ஸ்பார்க் கேப்ல ஒரு ஸ்பார்க் உருவாகும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபிளாஷ் லேம்புக்கு வந்து கண்டினியூஸா கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்றாங்க. நம்ம ஹை வோல்டேஜ் இது இங்க சப்ளை பண்ணும்போது இந்த ஸ்பார்க் கேப் இருக்குல்ல, இந்த ட்ரிக்கர் சிக்னல்ல தூண்டப்பட்டு ஸ்பார்க் கேப்ல ஒரு ஸ்பார்க் உருவாகும். ஸோ அந்த ஸ்பார்க்னால என்ன ஆகுது, இந்த ஃபிளாஷ் லேம்புக்கு கண்டினியூஸா கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கண்டென்சர்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு கரண்ட் சப்ளை ஆகிறது டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபிளாஷ் லேம்ப்ல இருந்து இமிடியேட்டா என்ன ஆகுமா, ஃபிளாஷ் வந்து ஒரு ஃபியூ நேனோ செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுறதுனால டிஸ்சார்ஜ் பண்ணோம்னா அந்த ஃபிளாஷ் லேம்பும் என்ன ஆகுமா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்சார்ஜ் அதாவது ட்ரிகர் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த இதுல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனா எக்ஸைட்டட் மாலிகுல் இது எவ்வளவு தூரம் உருவாயிருக்கு அப்படிங்கிறது இங்கே இன்க்ரீஸ் ஆயிரும். மோனோக்ரோமேட்டிக் லைட்டோடது இன்க்ரீஸ் ஆயிரும், இங்கே சாம்பிளோடது இந்த அளவு வந்து என்ன ஆயிரும் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிரும் சொல்றாங்க. இதோடது அளவு அதிகமாகும். ஸோ இதை வந்து நம்ம எதுல மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிலோஸ்கோப்ல மெஷர் பண்றோம். இந்த ஃபிளாஷ் போட்டோலிசிஸ் அப்படிங்கிறது மெயினா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ரேடிக்கலோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவை மெஷர் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஃப்ரீ ரேடிக்கலோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி எந்த ரேடிக்கலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா NH2 டாட் மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல், குளோரைட் ஃப்ரீ ரேடிக்கல் இந்த மாதிரி இருக்கிறது. ஈவன் இதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லோவா இருந்தா கூட, அதாவது எந்த அளவு இருந்தா கூட இதுல மெஷர் பண்ண முடியுமா, மேபி ஸ்மாலா இருந்தா கூட, அதாவது 10⁻⁻6 m வரைக்கும் இருந்தா கூட நம்மளால இதோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவா மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுல சாம்பிள் எடுத்துக்கிறாங்க, அது மேல ஹை இன்டென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்றாங்க. அதோட எனர்ஜி 10⁵ ஜூல் வரைக்கும் இருக்கும். ஈவன் 10 மைக்ரோ செகண்ட்ஸ் வரைக்கும் அது மேல பட வைப்பாங்க. அது என்ன இது ஃபுல்லாவே எக்ஸைட் ஆகி அதுக்கப்புறம் டிசோசியேட் ஆகி ஃப்ரீ ரேடிக்கலா கன்வெர்ட் ஆயிருது. ஸோ அதனால இங்க மோனோக்ரோமேட்டிக் இதோட இது என்ன ஆகுது, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம எதுல மெஷர் பண்றோம், ஆசிலோஸ்கோப்ல மெஷர் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா அந்த ஹை வோல்டேஜ் இதுல வந்துட்டு பவர் சப்ளை ஆகுது 10,000 வோல்ட் வரைக்கும். அதனால இங்க ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகி ஃபிளாஷ் லேம்புக்கு கண்டினியூஸா கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நம்ம இதை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஃபிளாஷ் லேம்ப் வந்து என்ன பண்ணுது, ஃபிளாஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ஆயிடுது, நெக்ஸ்ட் ஃபிளாஷ் லேம்பு கெப்பாசிட்டன்ஸ் இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஃபிளாஷ் லேம்பு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிக்கரும் அங்க இருக்கிறது ஆஃப் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
மெயினா அந்த ஃபிளாஷ் போட்டோலிசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஃப்ரீ ரேடிக்கலோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி NH2 டாட், C3 டாட், ClO டாட் இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு. ஈவன் அதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மாலா இருந்தா கூட 10⁻⁻6 m வரைக்கும் இருந்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? அதோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவை மெஷர் பண்ண முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.